அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அனோவா டேபிள் ஃபார் டூ-வே கிளாசிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அனோவா டேபிள் ஃபார் ஒன்-வே கிளாசிஃபிகேஷன் நடத்திட்டேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. டூ-வே கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்-வே கிளாசிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒன்-வே கிளாசிஃபிகேஷனில் ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காங்க. பட் டூ-வே கிளாசிஃபிகேஷன் இன்னும் எதுவும் கேட்கல. இனி வர எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இந்த டூ-வே கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை போடுறேன். முதல்ல அனோவா அப்படின்னா என்னென்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸை தான் நம்ம அனோவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனோவா டேபிள் ஃபார் டூ-வே கிளாசிஃபிகேஷனில் நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த 3 டேட்டாவும் நமக்கு கொடுத்துருவாங்க. டேபிளாகவே அவங்க கொடுத்துருவாங்க ப்ராப்ளமில். அதில் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷனில் பிட்வீன் ரோஸ், பிட்வீன் காலம்ஸ், ரெசிடுவல் ஆர் எரர், இது 3மே வந்து நமக்கு இருக்கும். அதே ஒன்-வே கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் சாம்பிள்ஸ், வித்தின் சாம்பிள்ஸ், அது 2 தான் இருக்கும். ரெசிடுவல் ஆர் எரர் இருக்காது. ஆனால் டூ-வே கிளாசிஃபிகேஷனில் பிட்வீன் ரோஸ், பிட்வீன் காலம்ஸ், ரெசிடுவல் ஆர் எரர்னு தேர்ட் ஒன்று நமக்கு வந்திருக்கும். ஒன்-வே கிளாசிஃபிகேஷனில் அது இருக்காது, ரெசிடுவல் வந்து இருக்காது. அப்புறம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை நம்ம S1, S2, S3ன்னு எடுத்துக்கணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்மை n-1, k-1, n-1 × k-1 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 3 டேட்டாவும், அதாவது சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த 3 வந்து கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா வேரியன்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பிட்வீன் ரோஸை நம்ம பி கிளாஸஸ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். பிட்வீன் காலம்ஸை ஏ கிளாஸஸ் அப்படின்னும் சொல்லுவோம். சில நேரங்களில் பி கிளாஸஸ், ஏ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கூட கொடுப்பாங்க. நம்ம வந்து வேரியன்ஸ் ரேஷியோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு நம்ம சொல்ல முடியும். இதில் ரெசிடுவல் ஆர் எரருக்கு மட்டும் வேரியன்ஸ் ரேஷியோ சொல்ல முடியாது. மற்ற 2க்கும் நம்ம வேரியன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது 2த்தையும் யூஸ் பண்ணி மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பிட்வீன் ரோஸ், அதாவது பி கிளாஸஸ்க்கு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா QB அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமால் டிவைட் பண்ணுவோம். கரஸ்பாண்டிங் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த QB தான் பி கிளாஸஸோடைய மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஓகே, இப்போ வேரியன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருந்தால் போதும், நம்ம வேரியன்ஸ் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் பிட்வீன் காலம்ஸ், அதாவது ஏ கிளாஸஸ்க்கு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை நம்ம QA அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இதை வந்து என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் S2வை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் k-1ஆல் டிவைட் பண்ணுறோம். அதாவது கரஸ்பாண்டிங் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமால் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற QA தான் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஓகே, அதே போல் ரெசிடுவல் ஆர் எரருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு S3 / n-1 × k-1, அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமால் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, அதை வந்து நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா QAB அப்படின்னு நோட்டேட் பண்ணுறோம். ஸோ ரெசிடுவல் ஆர் எரருக்கு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்னன்னு கேட்டால் QAB = S3 / n-1 × k-1. ஓகே, சரி, இப்போ எதுக்கு சார் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை யூஸ் பண்ணி தான் வேரியன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பிட்வீன் ரோஸ் பி கிளாஸஸோடைய வேரியன்ஸ் ரேஷியோ F1 அப்படின்னும், பிட்வீன் காலம்ஸ் ஏ கிளாஸஸோடைய வேரியன்ஸ் ரேஷியோ F2ன்னு நோட்டேட் பண்ணிக்கிறோம். இந்த F1 எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா QB / QAB. ஓகே, ஜஸ்ட்டு QBயை QABயால் டிவைட் பண்ணுறோம். அதே போல் QAவை QABயால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது F2. ஸோ பி கிளாஸஸோடைய வேரியன்ஸ் ரேஷியோ F1 = QB / QAB. அடுத்தது ஏ கிளாஸஸோடைய வேரியன்ஸ் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா F2 = QA / QAB. ஓகே, அவங்க பி கிளாஸஸ் ஏ கிளாஸஸ்னும் கொடுக்கலாம், அதை பிட்வீன் ரோஸ் பிட்வீன் காலம்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் இங்கே வந்து வேர்டு மாறும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை QBனும், ரெண்டாவதுக்கு வந்து மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை QAனும், ரெசிடுவல் ஆர் எரருக்கு வந்து மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை QABன்னு நோட்டேட் பண்ணிக்கங்க. இதிலிருந்து ஈஸியாக நம்ம வேரியன்ஸ் ரேஷியோ ஃபஸ்ட்டு 2க்கு சொல்லிடலாம். ரெசிடுவல் ஆர் எரருக்கு வேரியன்ஸ் ரேஷியோ சொல்ல முடியாது. ஓகே,
சரி, இப்போ வேரியன்ஸ் ரேஷியோ F1 F2 கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒவ்வொன்றத்தோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், வேரியன்ஸ் ரேஷியோ F1 வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1, n-1 into k-1. ஓகே, இந்த n-1, n-1 into k-1 F1 உடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒரு பேராக நம்ம சொல்லுவோம். அதே போல் வேரியன்ஸ் ரேஷியோ F2 உடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னா இந்த k-1, n-1 into k-1. ஸோ இது ஒரு பேராக நம்ம சொல்லுவோம். ஸோ இது இது ஓகே, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டும் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இதுதான் வந்து அனோவா டேபிள் ஃபார் 2-way கிளாசிஃபிகேஷன். முதல்ல அனோவா அப்படின்னா என்னென்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இந்த அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸில் நமக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க 2-way கிளாசிஃபிகேஷனில் கொஷினில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 டேட்டா மட்டும்தான் இருக்கும். அதாவது சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருவாங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸும் கொடுத்துருவாங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த 3 டேட்டாவும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ S1 / n-1 தான் QB, S2 / k-1 தான் வந்து QA, S3 / n-1 into k-1 தான் QAB. ஓகே, இப்போ QB, QA, QAB இந்த மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் வேரியன்ஸ் ரேஷியோ ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ B கிளாஸஸோடைய வேரியன்ஸ் ரேஷியோ F1 = இந்த QB / QAB. இந்த A கிளாஸஸோடைய வேரியன்ஸ் ரேஷியோ என்னென்னா F2 = இந்த QA / QAB தான். ஓகேவா, ரெசிடுவல் ஆர் எரருக்கு வேரியன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. இந்த டேபிள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் த வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது அனோவா டேபிள் ஃபார் 2-way கிளாசிஃபிகேஷன். 1-way கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிட்வீன் சாம்பிள்ஸ், வித்தின் சாம்பிள்ஸ் 2 மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த சோர்ஸஸில். பட் இங்கே ரெசிடுவல் ஒன்று கூடுதலாக வந்திருக்கு. ஸோ ரெசிடுவல் வந்தாலே நம்ம ஈஸியாக இது 2-way கிளாசிஃபிகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸ் ரேஷியோவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேட்குறது வேரியன்ஸ் ரேஷியோ தான். ஓகே, இப்போது பிட்வீன் டாக்டர்ஸ்க்கு வேரியன்ஸ் ரேஷியோ என்ன, அதை F1 அப்படின்வோம். பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வேரியன்ஸ் ரேஷியோ என்ன, F2 அப்படின்வோம். அந்த F1, F2 நம்ம கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை S1, S2, S3 அப்படின்னு நோட்டேட் பண்ணிக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த நோட்டேஷன் கொடுத்துக்குறோம், டேபிளில் கொடுத்த நோட்டேஷனை அப்படி இங்கே கொடுத்துக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வந்து n-1, இது k-1. இந்த ரெசிடுவலில் கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம n-1 into k-1 அப்படின்னு நாமளாக கொடுத்துக்கிற நோட்டேஷன். இது அனோவா டேபிளில் கொடுக்குற நோட்டேஷன்ஸ் கொடுத்துக்குறோம். ஓகே, இப்போ சோர்ஸஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நமக்கு தேவை இல்லையா. ஸோ சொல்யூஷனில் நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா எப்படின்றது உங்களுக்கு தெரியும், டேபிள்லேருந்து அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். ஸோ மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இந்த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு QB, இந்த பிட்வீன் டாக்டர்ஸ்க்கு இதை வந்து B கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸை A கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோட்டேஷன் நாம் கொடுக்குறது தான். ஸோ QB இந்த பிட்வீன் டாக்டர்ஸ்க்கு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் QB, பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து QA, ரெசிடுவலுக்கு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து QAB. இப்போ இது 3 நமக்கு தேவை. டேபிள் வச்சும் டேபிள்லையும் போடலாம், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தும் போடலாம். உங்களுக்கு அந்த டேபிளில் இருக்கிற ஃபார்முலாஸ் நோட்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக தனித்தனியாக வெளியே எடுத்து கூட போடலாம். ஸோ QB எப்படி கண்டுபிடிப்போம், இந்த S1 / n-1 அந்த ஃபார்முலா இங்கே எழுதுகிறோம் பாருங்கள், S1 / n-1. ஓகே, QA எப்படி கண்டுபிடிப்போம், இந்த S2 / k-1. ஜஸ்ட் டிவைட் பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமால் டிவைட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது QAB எப்படி கண்டுபிடிப்போம், இந்த S3 / n-1 into k-1. இதானே, சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு QBயில் S1 வேல்யூ டேபிள்லேருந்து எடுத்துக்கங்க, 27.44 டிவைடட் பை n-1 வந்து 4. ஜஸ்ட் டேபிள்லேருந்து வேல்யூஸ் எடுத்து எழுதுகிறேன், வேறு எதுவும் செய்யலை. இப்போ 27.44 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6.86 வரும். டிவைட் பண்ணி பாருங்கள். அடுத்தது
QA கண்டுபிடிக்கிறோம். QA கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு S2 டிவைடட் பை K மைனஸ் 1 இல்லையா? ஸோ S2 என்ன? இந்த ஒரு பாருங்கள் 407.44 இது டேபிளில் இருக்குது. டிவைடட் பை K மைனஸ் 1 4 தான். ஸோ 4. இப்போ 407.44 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 101.86 வரும். டிவைட் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். அடுத்தது QAB கண்டுபிடிக்கிறோம். QAB ஈக்குவல் டு S3 டிவைடட் பை N மைனஸ் இன்ட்டு K மைனஸ் 1 இல்லையா? இப்போ S3யோட வேல்யூ 36.56 டேபிளில் இருக்குது. டிவைடட் பை N மைனஸ் 1 இன்ட்டு K மைனஸ் 1 வந்து இங்கே டேபிளில் இருக்குது 16, ரைட்? இந்த இடத்துல போடுங்க. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2.285 வரும். டிவைட் பண்ணி பாருங்கள். இதான் வந்து மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இப்போ இந்த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம வேரியன்ஸ் ரேஷியோ சொல்லிடலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு F1 கண்டுபிடிக்கிறேன். வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் டாக் டெஸ்ட். F1 அப்படின்னு நம்ம நோட்டேட் பண்ணுவோம். வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் டாக் டெஸ்ட் F1 ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த QB டிவைடட் பை QAB. QB என்ன? இதோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 6.86 டிவைடட் பை QAB வந்து 2.285. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3 வரும். கட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ். இதை F2 அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். ஸோ F2 ஈக்குவல் டு அந்த டேபிள் மைண்டில் இருந்தால் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். F2 என்ன? இந்த QA டிவைடட் பை QAB, ரைட்? தெரியும் இல்லையா? QA டிவைடட் பை QAB, ரைட்? ஸோ QA எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோ 101.86 டிவைடட் பை QAB வந்து இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2.285. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 44.58 வரும். டிவைட் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். இப்போ F1ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ F1ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த 4,16 N-1, N-1 இன்ட்டு K மைனஸ் 1. அடுத்தது F2ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் K-1, N-1 இன்ட்டு K மைனஸ் 1 இல்லையா? அப்போ 4,16. ஸோ வேரியன்ஸ் ரேஷியோ F1ஓடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4,16. வேரியன்ஸ் ரேஷியோ F2ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4,16. ரெண்டுமே வந்து 4,16 தான். அவங்க எந்த மாதிரியான ப்ராப்ளம் வேணாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B கிளாஸஸ், A கிளாஸஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே எரர் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் 2-வே கிளாஸிஃபிகேஷன் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இதை போட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 டேட்டா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. டேபிளிலிருந்து நம்ம ஈஸியாக இதை எழுதிடலாம் இல்லையா? டேபிள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்லேருந்து வேரியன்ஸ் ரேஷியோ ஈஸியாக சொல்லிடலாம். ஒவ்வொன்றுக்கும் வேரியன்ஸ் ரேஷியோ சொல்லிடலாம். வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் டாக் டெஸ்ட் F1 அப்படின்னு நோட்டேட் பண்ணிக்கிறோம். வேரியன்ஸ் ரேஷியோ ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ் F2 அப்படின்னு நோட்டேட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு F1க்கு QB டிவைட் பை QAB, F2க்கு QA டிவைட் பை QAB. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் சொல்ல முடியும் இல்லையா? டேபிள்லேருந்து அப்படி சொல்லிடலாம். 4,16 F1க்கு, F2க்கு 4,16. ரெண்டுமே 4,16 தான். ஓகே, இந்த மாடல் ப்ராப்ளம் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களோட ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்கி படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கோம். கொஷின் பேங்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடியானதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.